எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த முழு உலகமே அழிஞ்சு ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து மறுபடியும் மனுஷ இனம் உருவாகுது. அப்படி ஒரு கதையை கேட்டிருக்கீங்களா? அதுதான் நோவாவோட கதை. இது ஏதோ ஒரு பழங்கதை மட்டும் இல்லைங்க. இதுல அழிவு, நம்பிக்கை, அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான புது ஆரம்பம்னு எல்லாமே இருக்கு. வாங்க, இந்த நம்ப முடியாத சம்பவத்தை அதோட மூல நூல்ல இருந்து ஒவ்வொரு கட்டமா நம்ம பார்க்கலாம். இந்த கதை எங்க தொடங்குது தெரியுமா? ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு அறிவிப்புல இருந்துதான். கடவுளே சொல்றாரு, நான் படைச்ச மனுஷங்கள இந்த பூமியிலிருந்து முழுசா அழிக்க போறேன்னு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி போதும் மனுஷங்க மேல இருந்த கோவம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கும், ஒரு பெரிய அழிவு எவ்வளோ பக்கத்துல வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இந்த கும்மிருட்டுல எல்லாம் அழிய போகுதுங்கிற நேரத்துல ஒரு சின்ன ஒளிக்கீற்று தெரியுது. அந்த நம்பிக்கையோட பேரு தான் நோவா. பாருங்க, மொத்த உலகமும் தப்பு செஞ்சதுன்னு கடவுள் முடிவு பண்ணும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அவரோட பார்வையில நல்லவரா தெரியறாரு. அவர்தான் வரப்போற அந்த பெரிய அழிவிலிருந்து உலகத்தை காப்பாத்த போற நம்ம கதையோட ஹீரோ. சரி, எதுக்கு இவ்ளோ பெரிய அழிவு வரணும்? அப்படி என்னதான் தப்பு நடந்துச்சு? காரணம் இதுதான். மனுஷங்கள படைச்சதுக்கே வருத்தப்படுற அளவுக்கு பூமியில தீமையும் வன்முறையும் கரை புரண்டு ஓடிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு மோசமான சீரழிஞ்ச உலகத்துல தான் நோவாங்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப நேர்மையா தனிச்சு தெரிஞ்சார். அப்போ கோடிக்கணக்கான பேர்ல ஏன் நோவாவை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா அவர் மத்தவங்கள மாதிரி இல்ல. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் ரொம்ப நேர்மையானவரா, எந்த தப்பும் செய்யாதவரா இருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல கடவுள் மேல ரொம்ப விசுவாசமா இருந்தாரு. இந்த நல்ல குணங்களால தான் வரப்போற அழிவுல இருந்து அவரும் அவரோட குடும்பமும் தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு வரோம். அதுதான் அந்த தெய்வீக கட்டளை. வரப்போற அந்த பெரிய வெள்ளத்துல இருந்து தப்பிக்க நோவாவுக்கு நம்பவே முடியாத ஒரு வேலை கொடுக்கப்படுது. என்ன வேலைன்னா, ஒரு பெரிய கப்பலை, அதாவது ஒரு பேழைய கட்டணும். அதுல தன்னோட குடும்பத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள்ல இருந்தும் சிலதையும் ஏத்தி காப்பாத்தணும். இந்த கட்டளை சும்மா ஏனோ தானோன்னு இல்ல, ரொம்ப துல்லியமா இருந்துச்சு. தக்க விலங்குகள்னு சொல்லப்படுற விலங்குகள்ல 7 ஜோடியும், தகா விலங்குகள்ல 1 ஜோடியும் கொண்டு வர சொன்னாரு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வெள்ளத்துக்கு அப்புறம் உலகம் மறுபடியும் தொடங்கும் போது சில விலங்குகள் பலி கொடுக்கவும், மற்ற விலங்குகள் இனப்பெருக்கம் செஞ்சு பூமியை நிரப்பவும் வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இங்க ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது நோவாவோட வயசு என்ன தெரியுமா? 600. ஆமா, 600 வயசு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பேழைய கட்டுறதுங்கிறது 2 நாள்ல செஞ்ச வேலை இல்ல. இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுசும் செஞ்ச ஒரு பெரிய தியாகம். இதுவே இந்த சம்பவத்தோட பிரம்மாண்டத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. சரி, இப்போ அந்த பயங்கரமான நாள் வருது, பேரழிவு தொடங்குது. இது வெறும் மழை இல்லைங்க. முதல்ல பூமிக்கு அடியில இருந்து பெரிய பெரிய ஊற்றுகள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வருது, கீழேந்து தண்ணி பொங்கி வருது. அதே சமயம் மேல இருந்தும் பேரழிவு தாக்குது. வானத்தோட கதவுகளே திறந்த மாதிரி தண்ணி கொட்டுது. கீழையும் தண்ணி, மேலையும் தண்ணி, எங்கேயும் தப்பிக்க வழியே இல்ல. ஒரு முழுமையான அழிவு எப்படி இருக்கும்னு நம்ம கண் முன்னாடி கொண்டு வராங்க. இந்த மழை ஒரு நாள் 2 நாள் இல்ல, மொத்தம் 40 நாள். ஆமா, 40 பகல் 40 ராத்திரி, ஒரு செகண்ட் கூட நிக்காம கொட்டி தீர்த்துது. இப்படி விடாம பெஞ்ச மழைதான் உலகத்தையே மூழ்கடிச்ச அந்த பெரிய வெள்ளத்தோட ஆரம்பம். அந்த வெள்ளத்தோட உயரத்தை நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உலகத்திலே உயரமான மலைகள் கூட முழுசா தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. அப்போ இருந்த உலகம், அதுல இருந்த அடையாளங்கள் எல்லாமே ஒரு பெரிய கடலுக்கடியில காணாம போயிடுச்சு. மழை நின்னுடுச்சு, ஆனா பிரச்சனை முடியல. தண்ணி வடியல. 150 நாள், அதாவது கிட்டத்தட்ட 5 மாசம் பூமி முழுக்க தண்ணியால மூடி இருந்துச்சு. அந்த நீண்ட நாள்ல நோவாவும் அவங்க குடும்பமும் மற்ற உயிரினங்களும் அந்த பேழைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியே ஒரு காலத்துல உயிரோட்டமா இருந்த உலகம் இப்போ அமைதியா அழிஞ்சு கிடந்தது. இப்போதான் கதையோட போக்கு மாறுது. அழிவுல இருந்து நம்பிக்கையை நோக்கி நாம நகரப் போறோம். பல மாசங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிய ஆரம்பிக்குது. ஒரு புது தொடக்கத்துக்கான முதல் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, மாசக்கணக்கா ஒரு மிதக்கிற சிறைக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? நோவாவோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்திருக்கும். தண்ணி வடிஞ்சிடுச்சா? பூமி மறுபடியும் வாழ்ற மாதிரி ஆயிடுச்சான்னு? இதுக்கு பதில் கண்டுபிடிக்க அவர் ஒரு வழியை யோசிச்சாரு. இது ரொம்ப பொறுமையா செஞ்ச ஒரு வேலை. முதல்ல ஒரு காகத்தை அனுப்புறாரு. அது தண்ணி காயற வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு புறாவை அனுப்புறாரு. ஆனா அது கால் வைக்க கூட இடம் இல்லாம திரும்பி வந்துருது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே புறாவை அனுப்புறாரு. அன்னிக்கு சாயங்காலம் அந்த புறா திரும்பி வருது. அதோட வாயில ஒரு சின்ன பச்சை ஒலிவு இல்ல. அது வெறும் இலை இல்லைங்க, அதுதான் நம்பிக்கையோட முதல் அறிகுறி. அந்த சின்ன ஒலிவு இலைதான் முதல் உறுதியான ஆதாரம். அது வெறும் இலை மட்டும் இல்ல, அது உயிரோட அடையாளம், ஒரு மறுபிறப்போட அடையாளம், ஒரு புது ஆரம்பத்தோட அடையாளம்.
அந்த ஒரு நிமிஷத்துல நோவாக்கு புரிஞ்சிருச்சு தங்களோட நீண்ட நாள் காத்திருப்பு இப்போ முடிய போகுதுன்னு. இந்த மாற்றத்தை நம்ம இப்படி பார்க்கலாம். வெள்ளத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் தீமையால நிறைஞ்சிருந்துச்சு, அதனால தண்ணியால அழிக்கப்பட்டுச்சு. ஆனா வெள்ளத்துக்கு அப்புறம் உருவான புது உலகம் சுத்தமாக்கப்பட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது தொடக்கத்துக்கு ரெடியா இருந்துச்சு. இப்போ நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு பகுதி. நோவாவுக்கும் சரி, இனிமே வரப்போற ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கும் சரி, கடவுள் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கறாரு. அந்த வாக்குறுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உடன்படிக்கைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சாதாரணமா நான் சத்தியம் பண்றேன்னு சொல்ற மாதிரி இல்ல. இது கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல செய்யப்படுற ஒரு மீறவே முடியாத ரொம்ப புனிதமான ஒரு ஒப்பந்தம். அந்த உடன்படிக்கையோட முக்கியமான அம்சம் இதுதான். இனிமேல் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளத்தால எல்லா உயிர்களையும் நான் அழிக்க மாட்டேன். இது எதிர்கால சந்ததிக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம். இனிமே அப்படி ஒரு பயங்கரமான அழிவை நாம பார்க்க வேண்டியதில்லைங்கிற ஒரு பெரிய ஆறுதல். இந்த பெரிய வாக்குறுதிய மனுஷங்க மறக்காம இருக்கணும் இல்லையா? அதுக்காக கடவுள் ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு. அது ஏதோ பேப்பர்ல எழுதி கொடுத்ததில்ல, வானத்திலே ஒரு அடையாளத்தை வச்சாரு. அதுதான் வானவில். அதனாலதான் இனிமே நம்ம வானத்துல பார்க்கிற ஒவ்வொரு வானவில்லும் இந்த மீற முடியாத ஒப்பந்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கடைசியா ஒரு புது ஆரம்பம் பிறக்குது. கடவுள் நோவாவையும் அவரோட மகன்களையும் ஆசிர்வதிச்சு நீங்க பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. தொடக்க நூல் சொல்ற மாதிரி சேம் காம் எப்பேத்துங்கிற இந்த 3 மகன்கள்ல இருந்து தான் இன்னைக்கு நாம பார்க்கிற மனுஷன் இனம் மறுபடியும் உலகம் முழுக்க பரவுச்சு. அப்போ நோவாவோட கதைங்கிறது வெறும் வெள்ளம் வந்த கதை மட்டும் இல்ல. இது மனுஷங்களோட தவறுகள், கடவுளோட தீர்ப்பு, ஒரு தனி மனுஷனோட நேர்மை, எல்லாத்துக்கும் மேல எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் அதுக்கப்புறமும் ஒரு புது ஆரம்பம் நிச்சயமா உண்டுங்கிற நம்பிக்கையோட கதை. ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு புது உலகமே உருவாச்சு இல்லையா? இந்த பழங்கால கதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?